யோகமான கணவன் யாருக்கு அப்படின்றத ஒரு பெண்ணுடைய ஜாதகத்திலிருந்து நீங்க எடுத்து பார்க்க முடியும். எப்படின்னா 1, 5, 9 கூடிய கிரகங்களோடு சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறது, அல்லது 7ஆம் அதிபதி 1, 5, 9 கூடையவனோட சேர்ந்து இருக்கிறது. இல்லைங்க 1ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி இதெல்லாம் சுக்கிரனாவே வருது, புதனாவே வருது அப்படின்னா நல்ல இடங்கள்ல பிளேஸ் ஆயிருக்கணும். எப்படி? தன் பாவகத்திற்கு மறையாமல், இந்த பாவோத்பாவம்னு சொல்லுவோம், 7ஆம் இடத்திற்கு அந்த கிரகம் மறையாமல் இருக்கணும், அல்லது லக்னத்துக்கு அந்த கிரகம் மறையாமல் இருக்கணும். இப்படி இருந்துருச்சுன்னா மிக உன்னதமான கணவர் நிச்சயமா அந்த பெண்ணுக்கு கிடைப்பாங்க அப்படிங்கிறத பெண்ணினுடைய ஜாதகத்தில் சொல்ல முடியும். கூடுதலாக 7ஆம் அதிபதியோடு குரு சேர்றது நல்ல கணவன் அமைவாங்க அப்படின்னு இருக்கு. 7ஆம் இடத்துல குரு புதன் இருக்கிறது நிச்சயமா கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய கணவன் கிடைப்பாரு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா 11ஆம் இடத்த அதிபதியோடு 7ஆம் அதிபதி சேருவதோ சுக்கிரன் சேருவதோ, 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதோ அல்லது 7ஆம் அதிபதி இருக்கிறதோ நல்ல கணவனை நிச்சயமா அந்த பெண்ணுடைய ஜாதகத்துக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை.